நோயாளிகள் இனிமேலும் நோயாளிகள் கிடையாது. அப்போ அவங்கள எப்படிதான் சொல்றது? நோயாளிகள் இனிமேலு மருத்துவ பயனாளிகள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. சமீபத்துல நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோயாளிகள் இனிமேலு நோயாளிகள் கிடையாது, அவங்கள மருத்துவ பயனாளிகள் தான் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த அவரு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நோயாளிகள் இனிமேலு மருத்துவ பயனாளிகள் தான் அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தரப்புலமே அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மனித நேயமிக்க சேவை. அதனால சேவை பெற வரக்கூடிய எல்லா மக்களுமே பயனாளிகள் தான். அதனால அவங்க நோயாளிகள் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல இனிமேல் அவங்க எல்லாருமே மருத்துவ பயனாளிகள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மருத்துவமனைக்கு இல்லைன்னா சுகாதார நிலையங்களுக்கு சேவை பெற வரக்கூடிய மக்கள் எல்லாருமே மருத்துவ பயனாளிகள் தான் சொல்லணும் அப்படிங்கிற அரசாணை இப்போ பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அரசு இல்லைன்னா தனியார்ல இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகள்ல வரக்கூடிய நோயாளிகள் எல்லாருமே இனிமேல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மருத்துவ பயனாளிகள் மட்டும்தான் சொல்லணும். இது கூடிய விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இதுக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிற பெயரை மாற்றி தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்ப அரசாணை என்ன பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நோயாளிகள் இனிமேல் நோயாளிகள் கிடையாது, அவங்க சேவை பெற வரக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற பட்சத்துல மருத்துவ பயனாளிகள் தான் சொல்லணும் அப்படிங்கிற அரசாணை இப்போ பிறப்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் பத்தி நீங்க மறக்காம எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.